ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீ சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பல்க் ஆர்டர்னா என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா பல்க் ஆர்டர்னா ஸ்விக்கி, ஜொமேட்டோ இந்த மாதிரி ஒரு நம்மளால தூக்கிட்டு போக முடியல, ரொம்ப வெயிட்டாக இருக்குது அப்படிங்கிறத தான் பார்த்தீங்கன்னா பல்க் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பல்க் ஆர்டர் நேற்று நம்மளுக்கு வந்திருந்தது. ஸோ அதை பற்றி ஒரு வீடியோ போடலான்னு தான். ஏன்னா நிறைய பேருக்கு பல்க் ஆர்டர் எப்படி போடுறது அப்படின்னு தெரியாது. ஸோ இது மூலிமா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஏர்னிங்ஸும் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்விக்கியில் பார்த்தீங்கன்னா நேற்று நம்மளுக்கு ஒரு பல்க் ஆர்டர் வந்திருந்தது. ஸோ பல்க் ஆர்டர்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். பல்க் ஆர்டர் அப்படின்னா ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? அதாவது கஸ்டமர் ஒரு 1500 ஆர்டர் போட்டாங்க அப்படின்னா அது பல்க் ஆர்டரில் கணக்கு வராது. ஆனால் அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 2000 இல்லைன்னா ஒரு 2500 மேலே இங்கே ஆர்டர் போட்டிருந்தாங்க அப்படின்னா அது ஸ்விக்கி டெலிவரி ப்ரைஸ்க்கு ஒரு பல்க் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ இந்த பல்க் ஆர்டர் ஒரு சில பேரால் தூக்கிட்டு போக முடியும், ஒரு சிலரால் தூக்கிட்டு போக முடியாது. அதுக்கு பதிலாக அவங்க ஆட்டோ ஃபேர்னு கொடுப்பாங்க, சரிங்களா? ஸோ நம்ம அந்த ஆட்டோ ஃபேரை எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் போயிட்டீங்க அப்படின்னா அங்கே போனதும் கடையில் ஒரு 10 மீல்ஸ் இல்லைன்னா ஒரு 20 மீல்ஸ் பார்சல் ஆர்டர் உங்களுக்கு வந்திருக்கும், சரிங்களா? ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா 10 மீல்ஸ் ஆர்டர் வந்தது. ஸோ அதை நம்மளுடைய ஸ்விக்கி பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போக முடியாது, இல்லைங்களா? ஸோ அதுக்கு பதிலாக நம்ம அந்த கடையிலே ஒரு அட்டைப்பெட்டி மாதிரி வாங்கி அந்த அட்டைப்பெட்டிக்குள்ள அந்த இருக்கக்கூடிய எல்லா மீல்ஸையும் எடுத்து வச்சிடணும், சரிங்களா? எடுத்து வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்விக்கி ஹெல்ப் ஆப்ஷனில் போயிட்டு ஐ ஹேவ் பல்க் இஷ்யூ ஆர்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கொடுத்துட்டு நீங்கள் அங்கேயே நின்று எல்லாம், அதாவது நீங்கள் ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டு போகிறதுக்கு முன்னாடியே இந்த ப்ராசஸ்லாம் பண்ணி முடிச்சிருங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களால் டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு கால் போட்டதுக்கு அப்புறமேட்டு டிக்கெட் அவங்க ரைஸ் பண்ணாமே போயிடுவாங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அமௌண்ட்டு வராமே போயிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆர்டர் போயிட்டு இந்த மாதிரி பல்க் ஆர்டர் வந்துருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த அட்டைப்பெட்டியில எல்லா ஃபுட்டையுமே உங்களுடைய பேகுக்கு பக்கத்தில், ஸோ பேகுக்குள்ள வைக்கிற மாதிரி இருந்தால், அதாவது நான் சொல்றது பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி பேக். ஸோ ஸ்விக்கி பேக் உங்ககிட்ட கையில இருக்கணும். ஏன்னா மஸ்ட் ஆப்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி பேக் கேட்குறாங்க. ஸோ எனக்குமே அப்படிதான் கேட்டுட்டு இருந்தாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 10 மீல்ஸையும் அவங்க ஒரு பாக்ஸில் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த பாக்ஸையும் அதுக்கு பக்கத்துலேயே உங்களோட ஸ்விக்கி பேக்கையும் அந்த ஐ ஹேவ் பல்க் ஆர்டர் இஷ்யூ அப்படின்ற ஆப்பு இஷ்யூக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஃபோட்டோ கேட்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபோட்டோ பிடிச்சி, அதாவது அந்த 10 மீல்ஸு உங்களுடைய ஸ்விக்கி பேக் ரெண்டையும் பக்கத்தில் வச்சு நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சி அவங்களுக்கு அனுப்பி விட்டுருக்கணும். அனுப்பி விட்டுட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ கால் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி ஃபுட்டு ரொம்ப அதிகமாக இருக்கு, ஸோ எனக்கு பல்க் ஆர்டர் கிரியேட் பண்ணி கொடுங்க, அதாவது பல்க் ஆர்டருக்கு டிக்கெட் ரைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க செக் பண்ணுவாங்க. ஸோ ஃபுட்டோட வேல்யூ 2000 2500 இருக்குதா அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு இதுக்கு ஆட்டோ ஃபேர் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 200 கொடுப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு 30 இல்லைன்னா ஒரு 50 இதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஆட்டோ ஃபேர் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் மறக்காம பல்க் ஆர்டருக்கு உங்களுக்கு வந்துருந்துச்சு அப்படின்னா இந்த டிக்கெட் ரைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் டெலிவரிக்கு போங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த பல்க் ஆர்டர் அமௌண்ட் வராமே போயிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும், புதுசாக வந்திருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, சரிங்களா? ஸோ நிறைய ஆர்டர் வந்துருச்சு, ஸோ இது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தரமாட்டாங்க, நம்ம கொண்டு போய் கொடுத்தாலும் அது வேஸ்ட் தான். ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்காக தான் நான் எனக்கு வந்திருந்ததை நான் உங்களுக்கு அப்படியே ஒரு வீடியோவாக கிரியேட் பண்ணி போட்டிருக்கேன், சரிங்களா? நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. அதுவே ஜொமேட்டோவில் பார்த்தீங்கன்னா பல்க் ஆர்டர் இருந்துச்சுன்னா 2 டெலிவரி பட்டன் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஆப்ஷன் இருக்கு. ஆனால் ஸ்விக்கியில் அப்படி கிடையாது, சரிங்களா? ஸ்விக்கியில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபேர் மட்டும் கொடுத்துருவாங்க. நம்ம முடிஞ்சா நம்ம பைக்கில் கொண்டு போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோவில் தான் கொண்டு போய் ஆகணும், வேறு வழியே கிடையாது, சரிங்களா? இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபேர் இப்போ உங்களுக்கு 250 ரூபா கொடுத்துருக்காங்க அப்படின்னா கஸ்டமர் கேர்லேயே உங்களுக்கு சொல்லிடுவாங்க 250 ரூபா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் பே அவுட்லேருந்து வந்துடும் அப்படின்னு. ஸோ ஆர்டர் முடிச்ச உடனே உங்களுக்கு அந்த ஆப்பில் காமிக்காது. இந்த வாரம் நீங்கள் இஷ்யூ போடுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் நீங்கள் ஆர்டர் பார்த்துட்டு இருக்கும்போது நடுவில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் அது ஆட் ஆகும், சரிங்களா? ஸோ அது அடுத்த வாரம் தான் ஆட் ஆகும். இந்த வாரம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அடுத்த வாரம் தான் ஆட் ஆகும். ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆட் ஆக வேலை அப்படின்ட்டு ஆஃபீஸ்க்கு போய் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணுவாங்க. ஸோ இந்த வாரம் நீங்கள் டிக்கெட் ரைஸ் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த வாரம் தான் அந்த அமௌண்ட் உங்களுடைய ஆப்பில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் காமிக்கும், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.